பசங்களா வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ரே ஆப்டிக்ஸோட கம்பிடன்சி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில அவைலபிளா இருக்க போகுது பசங்களா. இந்த ஸ்கேனை நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணாலும் சரி, அங்க உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸுமே அவைலபிளா இருக்கு. ஸோ ஃப்ரீ நோட்ஸுக்கு மறக்காம நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், அது மட்டும் இல்லாம பசங்களா, இன்னும் 7 மாசத்துல உங்களுக்கு நீட்க்கு சொல்லி கொடுக்கறதுல இருந்து நீங்க ஃப்ரெஷரோ ரிப்பீட்டரோ ரீரிப்பீட்டரோ டசன்ட் மேட்டர், டசன்ட் கவுண்ட். ஓகே, 7 மாசத்துல உங்களுக்கு நீட்டுக்கு ஃபுல்லா சொல்லி கொடுத்து நிறைய எக்கச்சக்க டெஸ்ட் வச்சுட்டு ரிவிஷன்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சு உங்களை எக்ஸாம் ஹாலுக்கு அனுப்புறதுக்காகவே இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் எடுத்துட்டு வந்திருக்கோம் பசங்க. லாஸ்ட் ட்ரை ஃபார் யூ பீப்புள். ஸோ சீக்கிரமா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டர் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் பசங்களா. அண்ட் நீங்க ஆன்லைன்ல வேணும் அப்படின்னா நீங்க DOC 2026ங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், 8499 நம்ம ஆன்லைன் ஃபாஸ்ட் ட்ராக்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஆஃப்லைன்ல தான் படிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆஃப்லைன்ல படிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் பசங்களா, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா உங்களுக்காகவே ஸ்பெஷலா நம்ம ஆஃப்லைன் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சும் ரன் ஆகுது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களோட அட்மிஷன் லிங்க் இருக்கு. இல்லாட்டி இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அட்மிஷன்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா பசங்களா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் ஆன்லைன்ல வித் டேப் வித்அவுட் டேப்னு ரெண்டுமே இருக்கு பசங்களா. நீங்க வித் டேப் வித் மெட்டீரியல்ஸோட நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 24,648க்கே உங்களுக்கு கோர்ஸ் கிடைக்கும். ஓகே, எஸ். So let's get started. This is your first question. ஜெனரலாவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, apparent height, அதாவது ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியமை பார்க்கறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் பசங்களா, ஒரிஜினலா இருக்கிற இடத்துல இருந்து பொருட்கள் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரேரர் மீடியம்ல இருந்து ஒரு டென்சர் மீடியம் பார்க்குறோம் அப்படின்னு வைங்களேன், அந்த பொருள் நம்மளுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். அதுவே டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொருள் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற மாதிரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஏரோப்ளைன்ஸ். ஓகே, அண்ட் வாட் ஆனால் நிறைய நியூஸஸ்ல சொல்லுவாங்க, நீங்க பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, ஆழம் கம்மியா இருக்குன்னு நினைச்சு கீழே குதிச்சுட்டாங்க, ஆனா பயங்கர ஆழமா இருந்தது. இதுக்கு காரணம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பேரண்ட் ஹைட் ப்ராப்ளம் தான். அப்போ அப்பேரண்ட் ஹைட் ப்ராப்ளம்க்கு உங்ககிட்ட ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஸோ நியூ ஃபார்முலா வில் பி லைக் H' அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சி apparent height அப்படிங்கிறதுக்கு ஒரே ஃபார்முலா, that will be for rarer to denser medium எடுத்துக்கிட்டீங்கன்னா H' is equal to H divided by nu. நியூங்கிறது refractive index, H' அப்படிங்கிறது apparent height and H அப்படிங்கிறது real height. ஸோ இதை வச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாமா? அப்போ பாருங்க, a beaker is filled with water. ஓகேவா, ஒரு பீக்கர்ல ஃபுல்லா வாட்டர் ஃபுல்லா இருக்கு. அந்த வாட்டரோட refractive index 4/3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் up to a height H அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு height H வரைக்கும் என்ன இருக்கு பசங்களா, நம்மளுக்கு வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம் from the bottom. ஓகே, a coin is placed at the bottom. ஸோ பாட்டம்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு குட்டி காயினை பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். பாட்டம்ல என்ன பண்ணியிருக்கோம் பசங்களா, ஒரு குட்டி காயினை பிளேஸ் பண்ணி வச்சுட்டு, இப்போ the depth of the coin when viewed along the near normal direction will be. அப்போ ரேரர் மீடியம்ல இருந்து இந்த டென்சர் மீடியம்ல இருக்க இந்த காயினோட டெப்த் எப்படி இருக்கும்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெப்த் கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும். ரைட், ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் மேலால இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் உங்க அப்பேரண்ட் ஹைட். ஸோ அப்பேரண்ட் ஹைட் கேன் பி ரிட்டன் as ஒரிஜினல் ஹைட் டிவைடட் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 4/3. அப்போ 3 மேலே போச்சு அப்படின்னா 3/4 into H அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா பசங்களா? So let's roll for the next question. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A tube is filled with transparent liquid to a height of 30 cm. ஓகேவா, ஒரு பீக்கர் இருக்கு, ஒரு டியூப் இருக்கு, அதுல 30 சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், லிக்விட் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா, for 30 cm we have liquid filled. The apparent depth of the coin lying at the bottom of the tube is found to be 16 cm. ஓகேவா, ஒரிஜினலா காயின் அடியில இருக்கு, ஆனா நம்மளுக்கு மேல இருந்து பாக்குறப்ப எங்க இருக்கு, காயின் இப்படி மிதக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் அதோட டெப்தே, இதுதான் அதோட அடிப்பகுதி அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. இதோட ஹைட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா H' 16 சென்டிமீட்டராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க.
ஓகேவா? அப்ப ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த லிக்விட் என்ன, இதுல இருக்கக்கூடிய லைட்டோட ஸ்பீட் என்னன்னு கேக்குறாங்க பசங்களா. நார்மலா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் அ மீடியம் வில் பி வேக்யூம் டிவைடட் பை த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு எழுதலாம். அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சாதான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் பசங்களா? we have a formula h dash is equal to h divided by nu. அப்ப nu வேணும் அப்படின்னா h divided by h dash. இதை கொண்டு வந்து உள்ள சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா என்ன ஆகும்? c into h dash divided by h. அப்ப c வந்து 3 into 10 to the power 8. h dash அப்படிங்கிறது எவ்வளவு? 16 centimeter. h அப்படிங்கிறது 30 centimeter. centimeter cancel ஆயிடும். 1s are 10s are 5s are this will be like 8 times அப்படின்னு கிடைக்கும், right? 5 8 times. so next இது 1 time, இது வந்து 1 of 5 remaining 3, so 6 are 30. அப்ப 1.6 into 10 to the power 8 meter per second அப்படின்னு கிடைக்கும். அதுதான் நம்ம speed of light in that medium. The correct answer is option A. அடுத்த question போலாமா பசங்களா? யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செஷனை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. எந்த யூனிட்டுக்கு உங்களுக்கு கம்பிடன்சி பேஸ்ட் questions வேணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே பசங்களா, மறந்துடாதீங்க October 6 நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. The next question will be like, இப்போ இது entirely நம்மளோட image formation அந்த டைப் questions எல்லாமே competency based questionsல கேட்கதா செய்யறாங்க. அப்ப பாருங்க என்ன கேக்குறாங்கன்னு. An object is placed 30 cm in front of a concave mirror of radius 40 cm. So radius of curvature கொடுத்துட்டாங்க 40 cm அப்படின்னு. இது concave mirror அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப radius of curvature will be negative and object எங்க place ஆயிருக்கான் 30 cm and minus ஏன்னா இது concave mirror. இமேஜோட பொசிஷன் அண்ட் மேக்னிஃபிகேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இமேஜோட பொசிஷன்னா இமேஜ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? வெரி சிம்பிள். 1/v plus 1/u is equal to 1/f. அப்போ v வேணும்னா என்ன கிடைக்கும் பசங்களா? 1/v plus 1/30 minus is equal to 1/f வந்து என்னவாக இருக்கு? -20 ஆக இருக்கு. ஆமா தானடா? அப்ப இதை சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகும் நம்மளுக்கு? இது இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாமா? அப்போ 1/v is equal to 1/-20. நம்மளுக்கு என்ன ஆகும் பசங்களா? இங்க ஆல்ரெடி மைனஸ், இந்த பக்கம் போச்சு அப்படின்னா பிளஸ் ஆயிடும், +30. அப்ப this will be +30 -20 divided by 60 அப்படின்னு கிடைக்கும். ஆமா தானடா? it will be like 60 600 அப்படின்னு கிடைக்கும். this will be 10 divided by 600. இது ரெண்டும் போயிடுச்சு அப்படின்னா that will be v is equal to -60 centimeter அப்படின்னு இருக்கும். ஆமா தானடா? it will be like -60 centimeter அப்படின்னு இருக்கும். இங்க மைனஸ் இருக்கும், இங்க பிளஸ் இருக்கும். ஓகேவா? இங்க மைனஸ், இங்க பிளஸ். ஸோ it will be -60 centimeter. ஸோ இந்த பக்கம் நம்மளுக்கு உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது மேக்னிஃபிகேஷன் என்னது? -v divided by u. ஸோ -60 divided by -30. ஸோ 2s are ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா m is equal to -2. அப்போ ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக இருக்கும், மேக்னிஃபைடாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, எஸ். So now the next question for discussion is going to be, என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A point source of light in air is kept at a distance 12 cm in front of a convex spherical surface of a glass of refractive index 1.5 and radius of curvature 30 cm னு கொடுத்துட்டாங்க. அப்ப இது என்னது பசங்களா? curved refraction ஓட concept. ஓகேவா? This is nothing but curved refraction ஓட concept. ஓகே, அப்ப curved refraction அப்படின்னா என்னது? ஒரு கிளாஸ் ராட நம்ம நல்ல உப்பு காகிதம் வச்சு curved ஸ்ட்ரக்சர் மாதிரி இப்படி பண்ணியிருப்போம். ஆமா தானடா? இந்த மாதிரி பண்ணியிருப்போம். இதுதான் நம்ம curved ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி இருந்திருக்கும், ரைட்? ஸோ இது வந்து நம்மளோட ஒரிஜினல் மீடியம். இது வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய மீடியத்தை நம்ம கிளாஸ் லேப்ல என்ன பண்ணியிருக்கோம்? இந்த மாதிரி கர்வ்டு ஸ்ட்ரக்சரா மாத்திட்டு இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5 அப்படின்னு கொடுத்துட்டு find the nature and position of the image formed அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இமேஜோட நேச்சர் அண்ட் பொசிஷன் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவ்வளவுதான் பசங்களா, which is very very simple. அப்ப இங்க இருந்து நம்மளுக்கு என்ன ஆகும் பசங்களா? இங்க இருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் ரே போகுமா? இது நம்மளோட ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரைட்? ஸோ ஆப்ஜெக்ட் வந்து எங்க இருக்கு? லைட் சோர்ஸ் எங்க வச்சிருக்கோம்? 12 சென்டிமீட்டர் இந்த பக்கம் வச்சிருக்கோம். அப்ப இது எல்லாமே நம்மளுக்கு என்ன நடக்குது? நெகட்டிவ் எக்ஸ்ல நடக்குது. ஸோ u will be equal to -12 சென்டிமீட்டராக இருக்கு. அப்ப இது n1, இது வந்து நம்மளுக்கு n2. ஸோ இமேஜ் வந்து இந்த பக்கம் எங்காச்சும் ஃபார்ம் ஆயிருக்கும், ரைட்? இமேஜ் இங்க எங்காச்சும் ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் நம்மளோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. this will be your radius of curvature,
ரைட்? அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வில் பி பாசிட்டிவ். ஸோ ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜை பற்றின டீட்டெயில்ஸ் எழுதணும், அதுக்கடுத்தது ஆப்ஜெக்டை பற்றின டீட்டெயில்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கர்வேச்சரோட டீட்டெயில்ஸ் எழுதணும். அப்போ that will be 1.5. v வந்து என்ன கொடுத்துட்டாங்க அதான் கண்டுபிடிக்கணும். மைனஸ் மீடியம் வந்து இங்கே n is equal to 1. அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பசங்களா, மைனஸ் 12 சென்டிமீட்டர் is equal to 1.5 மைனஸ் 1, இது வந்து 30. ரைட்? அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகும்டா நம்மளுக்கு, this will become என்ன நடக்கும், ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா v will be equal to minus 22.5 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் அப்படிங்கிறது this is your என்ன நடக்குது இங்கே இந்த இடத்துல, the image will be like, what will be your image? மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ say it in the comment section and this is what you will be getting as an answer. ரைட் பசங்களா, ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய விதங்கள் இருக்குது. ஓகேவா? ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான விதங்கள் இருக்குது. ஸோ இந்த மெத்தட்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும், உங்களுக்கு கரெக்டான ஒரு ஹெல்ப் இதுக்கப்புறமாச்சும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் தான் உங்களோட பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. மறந்துடாதீங்க, நம்ம கூப்பன் கோட் DOC 2026. ஓகே, டேபோட வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் டேப் பார்த்தீங்கன்னா பியூர்லி எஜுகேஷன் பர்பஸாகத்தான் இருக்குமே தவிர இதில் நீங்கள் வேறு எந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஒன்லி நம்ம Xylem லேர்னிங் ஆப் மட்டும்தான் உள்ளுக்குள்ளார உங்களுக்கு நல்லா இன்ஸ்டால் பண்ண முடியும். அது ஆல்ரெடி இன்ஸ்டாலில் தான் இருக்கும். ஓகே, அதனால வேற எதையுமே நீங்கள் உள்ளுக்குள்ளார எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆட் பண்ண முடியாது. பிகாஸ் சிலருக்கு வந்து மொபைல் ஃபோன்ஸ் கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ டேப் வில் பி லைக் அ நெக்ஸ்ட் குட் ஆப்ஷன். நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும் பசங்களா, உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் டேப் இதோட உங்களுக்கு கோர்ஸ் வேணுமா, இல்லை எனக்கு கிளாஸஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தாலும் போதும் அப்படின்னீங்கனாலும் உங்களுக்கு அதுக்கு கிளாஸஸ் இருக்கு. ஓகே, ஸோ டிசைட் பண்ணுங்க ஆஃப்லைனா ஆன்லைனா ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஆன்லைன் அப்படின்னா வித் டேப், வித்அவுட் டேப், வித் மெட்டீரியல், வித்அவுட் மெட்டீரியல், அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணுங்க. ஆஃப்லைன் அப்படின்னா தென் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் பிரான்ச்சஸ்க்கு டைரெக்டாக போய் விசிட் பண்ணுங்க. ஓகே, எஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. லிமிட்டட் சீட்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கு. அண்ட் இந்த கொஸ்டினை ஐ திங்க் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இஃப் யூ பீப்புள் டூ இட் ஆஸ் அ ஹோம்ஒர்க். ஓகே, அண்ட் இதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் பசங்களா, மறக்காமல் இதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, கமெண்ட் தஸ் ஆன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே, இது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஆன்சரும் ஆல்ரெடி இங்கேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பசங்களா, நெக்ஸ்ட் எந்த யூனிட்டுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டன்சி கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரெக்டாக வந்து ஃபோக்கஸ்டாக படிங்க. ஓகே, ஸோ that will be helping you a lot. Okay, that is going to help you a lot. And fast track both offline and online, மறக்காம எது வேணும்னு சூஸ் பண்ணுங்க. ஓகே, எஸ். ஸோ பசங்களா, திஸ் இஸ் யுவர் ஃப்ரீ நோட்ஸ். இந்த லிங்க்ல உங்களுக்கு இந்த நோட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அண்ட் இல்லை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ டேக் கேர் எவ்ரி ஒன், ஹாவ் அ கிரேட் டே. திஸ் இஸ் மீ யுவர் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ when Shobhi ma'am is here. No fear, right? Have a great day பசங்களா. Take care everyone. Love you lots. நான் இன்னொரு இம்பார்ட்டன்டான செஷன்ல உங்களை சந்திக்கிறேன்.